இயேசுவின் மேல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க நிறைய ஒவ்வொரு வாரமும் நம்ம நிறைய அறிக்கைகள் பண்றோம், விசுவாச அறிக்கைகள். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் குணமாக்கப்பட்டவன், சுகமாக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறார், அவருடைய தெய்வீக அன்பு என்னுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது, நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம், அவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு உண்மை, இந்த சத்தியம் அவங்களால விசுவாசிக்க முடியல. அன்னைக்கு அவரை தொட்டாங்க, நம்ம ஒரு ஆவிக்குரிய டிரான்சாக்சன் நடந்தது. இந்த அம்மா ஃபெய்த்த இன்வெஸ்ட் பண்ணாங்க, சுகத்தை வித்ட்ரா பண்ணாங்க, எடுத்துக்கொண்டாங்க, ரிசீவ் பண்ணி கொண்டாங்க. எடுத்துக்கொண்டாங்கன்றத விட அவங்க பெற்றுக்கொண்டார்கள், அதுதான் கரெக்ட். ஏன்னா ஏற்கனவே பிதா சுகத்தை அனுப்பி இருக்கிறார். யாரு? அவர் தான் நம்முடைய சுகம். இயேசுதான் நம்முடைய சுகமா இருக்கிறார். ஏற்கனவே மீட்பு அனுப்பிட்டாரு. இயேசுதான் நம்முடைய மீட்பா இருக்கிறார். ஏற்கனவே விடுதலை அனுப்பி இருக்கிறார். இயேசுதான் நம்முடைய விடுதலை இருக்கிறார். ஏற்கனவே அவர் ஆசீர்வாதத்தை அனுப்பி இயேசுதான் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்.